ஏசி இல்லாமல் ஏசி போடாமல் உங்கள் வீட்டை சில்லுன்னு ஆக்கணுமா? இந்த அரிசி பை போதும். அது எப்படின்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூடவே நம்மளோட டெய்லி வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாளினி மார்னிங் குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி அழுக்கு கூட போடுறதுக்குன்னு துணி வச்சுருப்போம். இந்த துணி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சுன்னா அந்த துணியிலேருந்து ஒரு கெட்ட வாடை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க பேட் ஸ்மெல்லுக்கு சின்ன சின்ன பூச்சிகளும் இந்த துணிகளோட வந்து உட்காந்துரும். இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி பேஸ்கெட்டோட அந்த மூடியோட உள்பக்கத்தில் ஒரு டபுள் சைடு டேப்பை ஒட்டி விட்டுருங்க. இப்போ மேலே இருக்க ரேப்பரை கிழிச்சு எடுத்துடலாம். இது போல் 2 கற்பூரம் எடுத்துக்கோங்க. நம்ம ஒட்டி வச்சிருக்க அந்த டேப்பில் இந்த கற்பூரத்தை ஒட்டி விட போகிறேன். இந்த கற்பூரம் அவ்வளோ சீக்கிரம் கரையாது. இது நல்லா பேட் ஸ்மெல்லை அப்சர்வ் பண்ணும். நம்ம துணிகளுக்குள்ளே எந்தவித பூச்சியும் வராமல் பார்த்துக்கும். இது போல் அழுக்கு கூட துணியில் ஒரு கற்பூரத்தை மட்டும் வச்சு பாருங்க, கொஞ்சம் கூட கெட்ட வாடை வராது. அடுத்த டிப்பு, நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் விரித்து வச்சுருப்போம். குழந்தைங்க சில நேரம் இதில் ஏறி விளையாடி குதிச்சு அந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் களைச்சி போட்டுருவாங்க. அப்படி குழந்தைங்க ஏறி விளையாண்டாலும் பெட்ஷீட் களையாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்புங்க. அதே மாதிரி நம்ம வாங்குற பெட்ஷீட் சில நேரம் ரொம்ப நீளமாக அங்கங்கே தொங்கிட்டு பார்க்க அசிங்கமாக இருக்கும். அந்த டைம்லையும் நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணலாம். இது போல் பெட்ஷீட்டோட அந்த தொங்கிட்டு இருக்கிற பகுதியை ஒரு சைடில் மடித்து விட்டுக்கோங்க. இப்போ பெட்ஷீட்டோட ஒரு கார்னர் பகுதியில் இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சு எடுத்துட்டு அந்த கார்னர் பகுதியில் தொங்குற அந்த பெட்ஷீட்டை இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ அடியில் இருக்கிற அந்த பகுதியை அந்த பெட்டுக்கு அடியில் நுழைச்சி விட்டுருங்க. இப்போ நீங்கள் கையில் பிடிச்சிருக்கிற அந்த பெட்ஷீட்டை கீழே விட்டுட்டு இப்போ நம்ம தொங்கிட்டு இருக்கிற அந்த பெட்ஷீட்டை பெட்டோட அடிப்பகுதியில் நுழைச்சி விட்டுட்டோன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் மாதிரி ஷேப் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த பெட்ஷீட் அழகாக அந்த பெட்டில் செட் ஆகிடும். குழந்தைங்க ஏறி குதிச்சாலும் களையவே களையாது. அதே மாதிரி நம்ம எவ்வளோ பெரிய பெட்ஷீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடில் ஈஸியாக பெட்டுக்குள்ளே நுழைச்சி விட்டுலாம். எந்த சைட்லேயும் துணி தொங்காது. ரொம்ப நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் அரிசி வாங்கணும்னா இந்த மாதிரி பேக்ல கிடைக்கும். அப்படி அரிசியை நம்ம டப்பாலெல்லாம் கொட்டினதுக்கு அப்புறம் இந்த அரிசி பையை நம்ம தூக்கி குப்பையில தாங்க போடுவோம். அது போல செய்யாதீங்க. அதுவும் இந்த வெயில் காலத்துல உங்ககிட்ட எந்த அளவு அரிசி பை வச்சிருக்கீங்களோ அந்த அளவு கரண்ட் பில்லை மிச்சம் பண்ணலாம். அது எப்படின்னா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். உங்ககிட்ட இருக்க அரிசி பையை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கத்திரிக்கோல் எடுத்துட்டு இந்த அரிசி பையோட ஒரு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்ததான் இந்த அரிசி பை நமக்கு ஓப்பனாக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த அரிசி பையை நல்லா இந்த மாதிரி விரித்து எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் 2 3ன்னு உங்களுக்கு எத்தனை தேவையோ அரிசி பையை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொதுவாக நம்மள நிறைய பேர் வீட்டில் ஏசி இருக்கும். ஏசியை நம்ம 24 மணி நேரமும் பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் நம்ம மதியம் கூட ஏசி போட்டுட்டு தூங்குவோம். அப்படி உங்களுக்கு ஏசி போட தோணுதுனாலோ இல்லை உங்கள் வீட்டில் ஏசியே இல்லை அப்படின்னாலோ இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணிக்கு பதிலாக நீங்கள் சில் தண்ணி, ஐஸ் தண்ணி எதுனாலும் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கம்ஃபர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். கம்ஃபர்ட் ஆப்ஷனல் தாங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் கம்ஃபர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விரிச்சிருக்கிற அந்த அரிசி பைக்கு மேலே நல்லா தடிமனாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்ஷீட்டை இது போல் விரித்து விட்டுக்கோங்க. நீங்கள் பெட்ஷீட்டை நல்லா அகலமாக விரிச்சிக்கலாம். இல்லை இது மாதிரி மடிச்சியும் எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தாங்க. இந்த மாதிரி பெட்ஷீட்டை அந்த அரிசி பைக்கு மேலே போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த தண்ணியை எடுத்துக்கலாங்க. அந்த தண்ணியை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பெட்ஷீட் மேலே இது போல் ஊற்றி விட்டுருங்க. இப்போ இந்த பெட்ஷீட் நல்லா ஈரமாகணும். பெட்ஷீட்ல எங்கேயுமே காஞ்சி போய் இருக்கக்கூடாது. பெட்ஷீட் ஃபுல்லாக நல்லா சொதன்னு ஈரமாக இருக்க மாதிரி இந்த தண்ணியை ஊற்றி விட்டுருங்க. இந்த தண்ணி நல்லாவே இந்த பெட்ஷீட் அப்சார்ப் பண்ணிக்கும். அவ்வளோ சீக்கிரம் இந்த பெட்ஷீட் காயாது. அதே மாதிரி இந்த பெட்ஷீட்க்கு அடியில் அரிசி பை போட்டிருக்கிறதுனால தண்ணி வெளியில் லீக் ஆகாது. இந்த மாதிரி நம்ம வீட்டு பாயிலையோ இல்லை தரையிலேக்கு அடியிலையோ அந்த தண்ணி விழுகாதுங்க. அந்த இடம் ஈரம் ஆகாது. ஆனால் நம்ம போட்டிருக்க அந்த அரிசி பையில் அந்த ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால அந்த பெட்ஷீட் அவ்வளோ சீக்கிரம் காஞ்சி போகாது. அதுக்காக தான் நம்ம அரிசி பை பயன்படுத்தியிருக்கோம். இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ஃபேனை போட்டு விட்டிங்கன்னா போதுங்க. நீங்கள் ஏசி போடணுங்கிற அவசியமே இருக்காது. நீங்கள் பகல் நேரத்தில் எந்த டைம்லனாலும் இது போல் செஞ்சு வச்சுக்கலாம். இது போல் நம்ம செய்யும்போது நமக்கு இந்த ஃபேனோட காற்று இந்த சில்லுன்னு இருக்கிற அந்த பெட்ஷீட் மேலே படும்போது நல்ல கூலிங்கான காற்றை கொடுக்கும். நம்ம வீடு ஃபுல்லாக நல்லா குளுமையாக இருக்கும். அதே மாதிரி
கம்ஃபர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். தொடர்ந்து ஈரமான பெட்ஷீட் போடும்போது ஒரு ஈர வாடை வரும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பெட்ஷீட் போட்டிருக்க இந்த பையை நீங்கள் எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் டைனிங் ஹாலுக்கு போகிறீங்க, இல்லை டிவி பார்க்க போகிறீங்கனாலும் எங்கேனாலும் ஃபேனுக்கு கீழே இதை வச்சு விட்டுட்டிங்கன்னா இதுலேருந்து வரக்கூடிய காற்று நல்லா குளுமையாக இருக்கும். பேர் வீட்டில் ஒரு ஏசி தான் இருக்கும், 2-3 பெட்ரூம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு அரிசி பையும் ஒரு பெட்ஷீட்டும் இருந்தால் எங்கேனாலும் அந்த ரூமை நம்ம குளுமையாக்கலாம். இது நம்மளோட கரண்ட் பில்லை ரொம்பவே மிச்சம் பண்ணி கொடுக்கும். கரண்ட்டு போயிடுச்சு, நம்ம வீட்டில் ஏசி வேலை செய்யலைனாலோ இல்லை உங்கள் வீட்டில் ஏசியே இல்லை அப்படின்னாலோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஐஸ் கட்டி எதுவும் போடலைனா கூட பரவாயில்ல, வெறும் தண்ணி போதுங்க, ஈஸியாக நம்ம ரூமை சில்லாக்கி கொடுக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி முட்டை வேக வச்சிட்ருக்கேன். பொதுவாக நம்ம முட்டை வேக வைக்கும் போது அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுவோம். எப்பெல்லாம் நீங்கள் முட்டை வேக வைக்கிறீங்களோ அப்பெல்லாம் அந்த தண்ணியை கீழே கொட்டாதீங்க. முட்டையெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த தண்ணியோட சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம வீட்டில் வளர்க்குற செடிகளுக்கு இது போல் ஊற்றி விடுங்க. இது இந்த செடிகளுக்கு நல்ல ஊட்டத்தையும் சத்தையும் கொடுக்கும். இது ஒரு டானிக் மாதிரி வேலை செய்யுங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இது போல் நம்ம செடிகளுக்கும் யூஸ் பண்ணலாம். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணியும் பாருங்க. அடுத்த டிப்பு, என்னதான் பார்த்து குழம்பு வச்சாலும் சில நேரம் குழம்போட டேஸ்ட்டு சரியாக வராது. இதுக்கு காரணம் நம்ம தாளிக்கும் முறை தாங்க. எப்பயுமே இது மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் தாளிச்சிட்டு டக்குன்னு ஒரு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையும் வெளியில் போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, நம்ம இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். நீங்கள் கொஞ்சம் அதிக அளவில் ஸ்டோர் பண்ணும்போது ஒரு 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு மேலே பச்சை கலரில் ஒரு முளைப்பு மாதிரி வரும். அந்த முளைப்பு வந்துருச்சுன்னா அந்த காயை நம்ம சாப்பிடக்கூடாதுங்க. அந்த உருளைக்கிழங்கு நமக்கு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லை, அது அந்த உருளைக்கிழங்குல இருக்க டேஸ்ட்டையும் கெடுத்து விட்டுரும். அதனால எப்பெல்லாம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் அது மேலே இந்த மாதிரி பூண்டு பற்களை போட்டு விட்டுருங்க. ஒரு 5-6 போல் பூண்டு பல் போடும்போது இந்த பூண்டு நல்ல ஒரு ஆன்டி ஃபங்கலாக வேலை செய்யும். இதனால உருளைக்கிழங்கு மேலே வரக்கூடிய அந்த முளைப்பு வராமல் பார்த்துக்கும். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பை, நம்ம கிச்சனில் இந்த மாதிரி அரிசி பருப்பெல்லாம் வேக வைப்போம். அந்த டைமில் சில நேரம் பருப்பு தண்ணிலாம் பொங்கி வழிஞ்சு நம்ம கேஸ் ஸ்டவ்வே வீணாக போயிடும். அது போல் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி சூடான பாத்திரங்கள் வைக்கிறதுக்குன்னு ரிங் ஸ்டாண்ட் வச்சிருப்போம். அப்படி இருக்கிற ரிங் ஸ்டாண்ட் ஒன்று எடுத்துக்கோங்க. நல்ல காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த ரிங் ஸ்டாண்டை சுற்றி அந்த துணியை இது மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. எங்கேயுமே அந்த ரிங் ஸ்டாண்ட் வெளியில் தெரியக்கூடாது. ஃபுல்லாக அந்த துணி கவராக இருக்கிற மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இந்த ரிங் பார்க்குறதுக்கு நமக்கு இப்படி தாங்க இருக்கும். இப்போ நான் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் பருப்பு காய்கறிகள்லாம் போட்டு வேக வச்சிட்ருக்கேன். இந்த குக்கரை நம்ம மூடி விட்டுறலாம். மூடினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ரிங் ஸ்டாண்டை இந்த விசிலை சுற்றி இது மாதிரி வச்சு விட்டுறலாம். இப்போ இந்த குக்கர்லேருந்து தண்ணி எவ்வளோ வெளியில் சிந்தினாலும் நம்ம போட்டிருக்க அந்த ரிங்கை தாண்டி கொஞ்சம் கூட வெளியில் வரவே வராதுங்க. இதனால நம்ம கேஸ் ஸ்டவ் அழுக்காகாது, கேஸ் பர்னர் அழுக்காகாது, எல்லாமே நமக்கு க்ளீனாக இருக்கும். அந்த மூடியை சுற்றி அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு அந்த தண்ணி சிந்துங்க, வெளியில் வரவே வராது. இதனால நம்ம அடுப்பு ரொம்பவே க்ளீனாக இருக்கும். நீங்கள் மட்டன் வேக வைக்கிறீங்க, பருப்பு வேக வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிங்கை மட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க, உங்கள் கிச்சன் க்ளீனாக இருக்கும். இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.